தலைப்பு செய்திகள். ஈரானிய மாலுமிகளை நாடு கடத்த வேண்டாம் என இலங்கைக்கு அமெரிக்கா அழுத்தம். யாழ் படை தலைமையகம் ஒருபோதும் அகற்றப்பட மாட்டாது, பாதுகாப்பு அமைச்சு. பயணிகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. சரணடைவது மட்டுமே தீர்வு, ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க ரேடார் அமைப்பை தாக்கி அழித்த ஈரான். விரிவான செய்திகள். ஐக்கிய அமெரிக்காவானது தாம் இவ்வாரம் மூழ்கடித்த ஈரானிய போர்க்கப்பலில் உயிர் தப்பியவர்களையும் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாவது ஈரானிய கப்பலின் மாலுமிகளையும் நாடு கடத்த வேண்டாம் என இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஐக்கிய அமெரிக்க தூதரகத்திற்கு பொறுப்பான ஜெயின் ஹோவெல், பூஷர் கப்பலின் மாலுமிகளோ அல்லது டெனாவில் உயிர் தப்பிய 32 பேரோ ஈரானுக்கு நாடு கடத்தப்படக்கூடாதென இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தடுத்து வைக்கப்பட்டவர்களை பிரசாரமாக பயன்படுத்தும் ஈரானிய முயற்சிகளை இலங்கை அதிகாரிகள் குறைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாலுமிகளை ஈரானுக்கு நாடு கடத்தும் எவ்வித திட்டமும் இல்லை என இந்தியா மற்றும் இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதரவிடம் ஹோவல் கூறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாலுமிகளை ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்ப ஊக்கமளிக்க ஏதாவது தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதா என ஹோவலை இஸ்ரேலிய தூதுவர் வினவியுள்ளார். டெனாவில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களை நாடு கடத்துவதற்கு இலங்கையை உதவுமாறு ஈரான் கோரியதாக இலங்கையின் பிரதி ஊடக அமைச்சர் ஹன்சக விஜயமுனி ராய்ட்டரிடம் புதன்கிழமை கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை அகற்றுவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர், யாழ் படை தலைமையகம் ஒருபோதும் அகற்றப்படாது, இது தொடர்பாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்து விரிவான விளக்கமளித்துள்ளார். யாழ்ப்பாணம் படை தலைமையகம் அகற்றப்படவுள்ளதாக சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். மிக குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தவுமே இவ்வாறான பொய் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் எந்த ஒரு பகுதிகளையும் காணிகளை விடுவிக்கும் போது தேசிய பாதுகாப்பு என்பதற்கே முதலிடம் வழங்கப்படும். பாதுகாப்பு தேவைகளை கருத்திற்கொண்டு அனைத்து தரப்பினரிடம் விரிவாக ஆராய்ந்த பின்னரே காணி விடுவிப்பு தொடர்பான இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர குறைக்கப்படவில்லை என்பதை பாதுகாப்பு அமைச்சின் இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நேற்று நள்ளிரவு 11:59 வரை சில வானூர்தி சேவைகளை ரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் கட்டுநாயக்கிலிருந்து துபாய், ரியாத், தோஹா மற்றும் தமாம் ஆகிய இடங்களுக்கான சில வானூர்தி சேவைகளும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் தமது வானூர்தி பயணங்களின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை www.srilankan.com என்ற இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள பயணிகள் 1979 என்ற இலக்கத்தின் ஊடாகவும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் 00141177771979 என்ற இலக்கத்தின் ஊடாகவும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மேலதிக தகவல்களுக்கு அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது வானூர்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள முகவரை தொடர்பு கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி சப்ரகமுவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பஹா, வவுனியா, மன்னார், ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்த முன்கூட்டிய எச்சரிக்கை மையத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் ஞாயிற்றுக்கிழமை வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே இது குறித்து விழிப்புணர்வுடன் செயற்பட்டு மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மட்டக்களப்பு நகர் பகுதியில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர்ச்சியான மழை காரணமாக இந்நோய் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. கொக்குவில் பகுதியில் 12 பேரும், கோட்டமுனை பகுதியில் 6 பேரும் என மொத்தமாக 18 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்குடன் இணைந்து சிக்கன்குனியா நோய் தாக்கமும் இப்பகுதிகளில் பதிவாகி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது நாளொன்றிற்கு சராசரியாக 3 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் தீவிரமடைந்த நிலையில் நிபந்தனையற்ற சரணாகதி தவிர வேறு எந்த ஒப்பந்தத்திற்கும் இடமில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் நிபந்தனையற்ற சரணாகதியை தவிர ஈரானுடன் வேறு எந்த ஒப்பந்தமும் கிடையாது. அதற்கு பின்னர் சிறந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்களும் எங்களது அற்புதமான மற்றும் மிகவும் துணிச்சலான கூட்டாளிகளும் இணைந்து ஈரானை அழிவில் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்க அயராது உழைப்போம். இதன் மூலம் ஈரானை பொருளாதார ரீதியாக முன் எப்போதையும் விட பெரிதாகவும் சிறந்ததாகவும் மற்றும் வலிமையானதாகவும் மாற்றுவோம். ஈரானுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும். ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் 8வது நாளாக நீடிக்கின்றது. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள், ஹோட்டல்கள், விமான நிலையங்கள் போன்றவற்றை ஈரான் கடுமையாக தாக்கி வருகின்றது. இந்த போர் 8வது நாளாகவும் தொடர்ந்து நீடிக்கின்றது. இந்நிலையில் ஜோர்தானின் விமான படைத்தளத்தில் உள்ள அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இயக்குவதற்காக 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேடார் அமைப்புகளை ஈரான் தாக்கி அளித்துள்ளது. தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் 8 தாட் அமைப்புகளை அமெரிக்கா கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடுகள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசெக்கியான் மன்னிப்பு கோரியுள்ளார். அண்டை நாடுகளிலிருந்து ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படாத வரை அந்த நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தாது என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். ஈரானின் இடைக்கால தலைமை சபையில் நேற்று இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மக்கள் சரணடைய வேண்டும் என்ற எதிரிகளின் ஆசை அவர்களின் கல்லறைக்கே செல்லும் என்று அவர் அரசு தொலைக்காட்சியில் ஆவேசமாக பேசியுள்ளார். ஈரான் அதிபர் அறிவிப்பால் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல் படிப்படியாக எதிர்வரும் நாட்களில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதற்கிடையே ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து வருகின்றது. நேற்று இஸ்ரேல் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் தெஹ்ரானில் உள்ள சர்வதேச விமான நிலையம் தீப்பிடித்து கடும் சேதத்தை சந்தித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலால் ஈரானில் இதுவரை 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதில் ஈரான் தொடக்க பாடசாலை மீதான அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த 160 சிறுமிகளும் அடங்குவர். வரலாற்றில் இன்று 1911 அனைத்துலக மகளிர் நாள் முதலாக டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது. 1921 எஸ்பானிய பிரதமர் eduardo டாட்டோ நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். 1985 லெபனான் பெய்ரூத் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர், 175 பேர் காயமடைந்தனர். 2014 239 பேருடன் கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கி சென்ற மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மாயமாகியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.